கம்ப்யூட்டர்ல வயர் இதா இருக்கு கருத்து போகுது இதுல வந்த மாதிரி இல்ல எடுத்து வரலையா இங்க எடுத்து வரல இங்க எடுத்து வரு வரலையா சிவப்பு கை வச்சு கை வச்சுட்டு இருக்காரு
சரி கொடுப்போம், வேற என்ன செய்ய? மங்கள திருப்பலி நிறைவேற்றும் வருகவே. சுபஜய மங்கள திருப்பலி நிறைவேற்றும் வருகவே. பலி உள்ள நாதனம் கிறிஸ்துவினம் எமக்காக ஜெபிக்க வருவீரே. சுபஜய மங்கள திருப்பலியில் கலந்திட இறை மக்கள் வருகவே. சுபஜய மங்கள திருப்பலியில் கலந்திட இறை மக்கள் வருகவே. பரிவுள்ள நாதனம் வீசுதிடம் ஜெபிக்க வருவீரே மக்களே.
கொடுத்து லைவ் போயிட்டு இருக்கு. லைவ் பண்ணி தண்ணி விட்டாங்க. கொடுத்தாச்சு. பேராசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. பாசத்தின் எல்லை பணமே இல்லை, அன்பிரக்கம். பந்த பாசம் நிலையற்றது, பணப்பற்றும் நிலையற்றது. அகிலம் படைத்த ஆண்டவர் தரும் அன்பிரக்கம் நிலையானது. அயலாரில் அன்பு வைக்க அண்ணல் இயேசு காட்டிய வழி அன்பிரக்கம். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாசத்தின் எல்லை பணமே இல்லை, அன்பிரக்கம் என்ற இந்த மைய சிந்தனையை உள்வாங்கி வாழ்வாக்க திருப்பீடத்தின் முன் கூடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் சரல் குழந்தை இயேசு அன்பியம், மரியாயின் சேனையினர் மற்றும் மஸ்கட் வாழ் சரல் மக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பணத்தால் செல்வத்தால் எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணியிருப்போர், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்ற இயேசுவின் அற்புத வாக்கிற்கு உரியவர்கள். உலகில் பஞ்சமும் பசியும் பட்டினியும் இன்றும் நிலவுகிறது என்றால் அது பற்றாக்குறையோ பகிராக்குறையோ அல்ல, மாறாக இல்லா என்ற இரக்கக்குறையே. தூய பவுல் உலக செல்வங்களை துச்சமாக கருதுகிறார். நாமும் செல்வத்தின் மீது பாசம் வைக்காமல் இறைவன் மீதும் பிறர் மீதும் உண்மையான பாசம் கொள்வோம். உண்மை அன்பு இருக்கும் இடத்தில் இரக்கம் தானாக கனியும். ஆகவே பாசத்தின் எல்லை பணம் அல்ல, அன்பிரக்கம் என்பதை உணர்வோம். அன்பிரக்கத்தால் இறையாட்சி காண்போம். இதற்காக தொடரும் பலியில் இணைந்து ஜெபிப்போம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பிறரை மன்னிக்க முடியாத மனநிலைகள் அனைத்தையும் இறைவன் முன் சமர்ப்பித்து அதற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனிதர்களான ராயப்பர் சின்னப்பர் என்னும் அப்போஸ்தலர்கள் வழியாக திருச்சபையின் விசுவாச வாழ்வு தொடங்க அருள் கூர்ந்தீரே. அவர்களுடைய மன்றாட்டுக்களை ஏற்று அந்த வாழ்வு வளர்ச்சி பெற்று நிறைவடையவும் இங்கு கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் மீட்படையவும் செய்தருளும். உம்மோடு துயாவையும் ஒன்றித்து இறைவனாயென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது சபை உரையாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க அவர்களுக்கு கடவுள் செல்வத்தை வழங்கும் போது
மனிதர்கள் கடவுளுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் எனவும், செல்வத்தின் மீது அதிக பாசம் கொண்டு வாழ்பவர்களுக்கு துன்பமே பெருகும் எனவும், செல்வத்தை கொண்டு பிறருக்கு பயனுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்ற படிப்பினை தரும் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். முதல் வாசகம் சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 10 முதல் 20 முடிய. பண ஆசை உள்ளவர்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது. செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமல் போகின்றார். இதுவும் வீணே. சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரின் எண்ணிக்கையும் பெருகும். செல்வர்களுக்கு தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயனுண்டு? வேலை செய்கிறவர்களிடம் போதுமான சாப்பாடு இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு நல்ல தூக்கமாவது இருக்கும். செல்வரது செல்வ பெருக்கு அவரை தூங்க விடாது. உலகில் ஒரு பெருந்தீங்கை நான் கண்டேன். ஒருவர் சேமிக்கும் செல்வம் அவருக்கு துன்பத்தையே விளைவிக்கும். ஒருவர் ஒரு நட்டம் தரும் தொழிலில் ஈடுபட்டு தம் செல்வத்தை இழக்கிறார். அவருக்கு ஒரு பிள்ளை உள்ளது. ஆனால் அப்பிள்ளைக்கு கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை. மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெற்றுடம்போடு வருகின்றனர். வருவது போலவே இவ்வுலகை விட்டு போகின்றனர். அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதுவும் தம்மோடு எடுத்து செல்வதில்லை. இது கொடிய தீங்காகும். அவர் எப்படி வந்தாரோ அப்படியே மீளுகின்றார். காற்றை பிடிக்க பாடுபடுகின்றார். அவர் அடையும் பயன் என்ன? வாழ்நாள் முழுவதும் இருள், கவலை, பிணி, எரிச்சல், துன்பம். ஆகையால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். தமக்கு கடவுள் வரையறுத்திருக்கும் குறுகிய வாழ்நாளில் மனிதர் உண்டு குடித்து உலகில் தம் உழைப்பின் பயனை துய்ப்பதே நலம். அதுவே தகுந்ததும் ஆகும். கடவுள் ஒருவருக்கு பெரும் செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை துதித்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பாரானால் அவர் நன்றியோடு உழைப்பின் பயனை நுகர்ந்து இன்புறலாம். அது அவருக்கு கடவுள் அருளும் நன்கொடை. தம் வாழ்நாள் குறுகியதாக இருப்பதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏனெனில் கடவுள் அவர் உள்ளத்தை மகிழ்ச்சியோடு இருக்க செய்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய மடலிலிருந்து இடம்பெற்றுள்ளது. இவ்வுலக செல்வத்தை ஒரு பொருட்டாக கருதாத தூய பவுல் கிறிஸ்துவை பற்றி அறிவதே ஒப்பற்ற செல்வம் என்ற உன்னத எண்ணத்தை கொண்டவர். கிறிஸ்துவை தனதாக்கிக் கொள்ள இவ்வுலகின் செல்வங்களையும் சுக நலன்களையும் குப்பையாக கருதும் தூய பவுலடியாரின் கொள்கையை நாமும் நமதாக்கிக் கொள்ள வாசகத்தை கவனமுடன் கேட்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 7 முதல் 8 வரை. ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு. மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துறவும் அழைத்துவிடும், திருடவும் அதை கண்டனத்தை திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்டனத்தை திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நடந்த கொலையை பற்றி நீங்கள் செய்தித்தாளில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பேராசிரியர் அவருடைய சகோதரர் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். தேவையான அளவு வசதி உண்டு, சொத்துக்கள் உண்டு, ஏராளமாக நிலப்பலன்களும் உண்டு.
இவர்கள் தந்தை இறந்த பொழுது இருந்த நிலத்தை இவர்கள் இருவருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கின்றார். அந்த இடத்தில் இருவரும் வீடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளி பாதை பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அங்காங்கே சண்டை பிரச்சனை என்று பலமுறை அவர்களின் இடையிலே சண்டை வந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக நீதிமன்றத்தை அணுகலாம், அணுகி அங்கே நீதியை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்கிறார்கள். ஒருமுறை இந்த பேராசிரியர் வீட்டிலே இல்லாத பொழுது அவர்கள் தம்பி வெளிநாட்டில் இருந்தவர் குறிப்பிட்டிருந்து அவர்களுக்கு சட்டம் போடுகின்றார். மனைவியிலே சட்டம் போடுகின்றது. அந்த பேராசிரியர் வீட்டிலே வருகின்ற பொழுது மனைவியானவர் உங்களுடைய தம்பி என்னை வந்து கெட்ட வார்த்தைகளால் திட்டிக் கொண்டு போகின்றார், எனக்கு அசிங்கமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது, என்ன செய்வதற்கு தெரியவில்லை என்று சொல்கின்றார். உடனடியாக பேராசிரியர் தந்தையினுடைய வீட்டிற்கு சென்று பிரச்சனையை ஏற்படுத்துகின்றார். கைகலப்பு வருகிறது. கடைசியிலே இந்த தம்பியானவர் அண்ணனை கட்டியெடுத்து குத்தி கொலை செய்வார் என்பது அதனுடைய முடிவாக விளைவாக இருக்கிறது. கிறிஸ்துவ சார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சொத்துக்கள் தான் கட்டாயம் முக்கிய தேவையாக இருக்கிறது. பணம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தவறான எண்ணத்தோடு தவறான சிந்தனையோடு இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு செல்வம் மட்டுமே போதும். பணம் இருந்தால் நாம் கண்டிப்பாக நல்ல முறையிலே வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய தவறான சிந்தனை இந்த அதிக அளவிலே மக்கள் மத்தியிலே புகுத்தப்படுகின்றது. வேற எதுவுமே செய்து கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நல்ல முறையிலே அமைதியான முறையிலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அவன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அதிகமான செல்வத்தை பெற்றிருக்க வேண்டும், அதிகமான பணத்தை பெற்றிருந்தால் போதும் அவனுடைய வாழ்க்கை நலமான ஒரு வாழ்வாக, அமைதியான ஒரு வாழ்வாக, நிம்மதியான ஒரு வாழ்வாக இருக்கும் என்ற தவறான கண்ணோட்டத்தை நாம் அனைவருமே பெற்றிருக்கின்றோம். ஆனால் இன்று நமக்கு இந்த வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, பணமே எல்லாவற்றிற்கும் எல்லை கிடையாது. பணம் மட்டும் இருந்தால் போதால் இந்த உலகத்திலே நலமுடன் வாழ்வதற்கு பணத்தையும் தாண்டியதாக, சொத்துக்களை எல்லாம் தாண்டியதாக, நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் தாண்டியதாக இருக்க வேண்டியது அன்பு, இரக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பண்புகளை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் என்ற இந்த வழிபாடு நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இன்றைய புனிதர்கள் நமது பாதுகாவலர்கள் புனித ராயப்ப சின்னப்பர் அழகாக அவர்களுடைய வாழ்க்கை மூலம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எல்லாரும் எல்லா மக்களும் எல்லாம் பெற்றிருக்க வேண்டும், எல்லாரும் நலமாக வாழ வேண்டும் என்றால் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று பேசுகிறது. அழகாக அவருடைய வாழ்க்கை மூலம் இடத்திலே காட்டியிருக்கிறார். திருக்குறள் பணிகள் 5வது அதிகாரத்தில் வாசித்து கேட்போம். அண்ணனியாக சத்திரையாக சொல்லக்கூடியவர்கள் கணவன் மனைவி திருச்சோதர்களுடைய காலடிகளில் வந்து எல்லா மனிதர்களும் தங்கள் சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு எல்லாருக்கும் சரிசமமாக அதை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அண்ணனியாக சத்திரையாக சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுக்கு ஒரு பாகத்தை வைத்திருக்கிறார்கள். பேருவை கேட்டவராக, நெறிந்தவராக, அழித்து வந்தவராக சொல்கின்றார், நீங்கள் தூய ஆவிக்கு எதிராக தவறு செய்திருக்கின்றீர்கள், தூய ஆவிக்கு எதிராக நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள், அதை விட்டுவிட்டு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும், எல்லாரும் சரிசமமாக அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் சொல்லக்கூடிய நோக்கிலே கொள்கையோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேசி கிடைக்கின்ற வழியிலே அப்படி இருக்கின்ற பொழுது தூய ஆவிக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டோம் ஏன் என்று அவர் அந்த நேரத்தில் கேள்வி கேட்கின்றார். அவர்கள் இருவரும் அந்த நேரத்தில் இறந்தார்கள் என்று விதலியம் நமக்கு கூறுகின்றது. கிறிஸ்து அன்பான சகோதர சகோதரர்களே, எனவே பணம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை, பணம் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னொரு வழிபாடு கொடுக்கக்கூடிய பணம் மட்டும் வாழ்வு கிடையாது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடத்தில் சொல்லியிருக்கிறார் செல்வத்தை பற்றி எல்லாம். செல்வத்திற்கும் கடவுளுக்கும் ஒருவன் பணிவிடை செய்ய முடியாது. விண்ணுலகத்திலே நீங்கள் செல்வத்தை எல்லாம் சேமித்து வைக்காதீர்கள். விண்ணுலகிலே சேமித்து வைக்கக்கூடிய செல்வம் மட்டுமே உங்களுக்கு எதிர்காலத்திலே விண்ணுலகிலே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. ஏன் இந்த பணத்தை சேமிக்கக்கூடாது, செல்வத்தை சேமிக்கக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிறார் என்பது இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ விரும்புகின்றானோ அப்போது அவனுடைய மனிதத்தன்மை அவனிடமிருந்து வெளியேறுகிறது. பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அவனை படைக்கின்ற போது படைத்த இறை சாயலை மனித சாயலை அவன் இழந்து விடுகின்றான். எப்படி? பணம் அதிகமாக சேவைக்கிற அவனுக்கு ஆனந்தம் இருக்கிறது. பணம் அதிகமாக குடிக்க அவனுக்கு அகங்காரம் தலைக்கு வருகிறது. அதிகமாக பணத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் கர்வத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். பிறரை மதிக்க மாட்டான். மற்றவர்கள் துன்புறுத்தக்கூடிய சொற்களை எல்லாம் பேசுவான். காரணம் இவரிடத்தில் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது. எது நடந்தால் எனக்கு கவலை இல்லை, எல்லாவற்றையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைக்கணம் அதிகமாக பணத்தை சேமிக்கக்கூடிய, அதிகமாக பணத்தை வைத்திருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் இருக்கும். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், பணத்தை சேமிக்காதீர்கள். செல்வம் ஆண்டவரிடமிருந்து உங்களை பிரித்துவிடும். ஆண்டவரிடமிருந்து உங்களை பிரித்துவிடக்கூடிய இந்த செல்வம் மனிதர்களிடமிருந்து உங்களை பிரித்துவிடும். கடவுளை படைக்கின்ற பொழுது படைத்த இறைத்தன்மை உங்களிலிருந்து விலகிவிடும். மனிதர்களை மதிக்க மாட்டீர்கள், அன்பு செய்ய மாட்டீர்கள், இலக்கத்தோடு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அதிகமாக இருக்கக்கூடிய மனிதன் ஒருபோது பிறருக்கு கொடுக்க மாட்டார். அதிகமான மனிதர்கள் ஒரு சில மனிதர்களை தவிர. இவர்கள் ஆண்டவர் சொல்கிறார், பணத்தை அதிகமாக சேமிக்காதீர்கள். மனிதர்கள் உறவை செய்வீர்கள், பாசத்தை செய்வீர்கள், அன்பை செய்வீர்கள், இலக்கத்தின் வழியாக உங்களின் செல்வங்களை எல்லாம் பகிருங்கள் என்று நமது ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்றார். இந்த மனிதத்தன்மை எவ்வாறு மனிதனிடமிருந்து விலகி செல்லுகிறது என்பதை பணத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய மனிதனிடமிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இதே பணக்காரன் ஏழை ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு ஓமை வரும். பணம் படைப்பவன் பட்டு மேலாடை அணிந்தவனாக இருக்கின்றார். ஏழை ஆசிரியர் உண்பதற்கு கூட வழியில்லாமல் அவருடைய வீட்டு வாயு நெருங்கிலே இருக்கின்றார். ஆனால் கடவுள் அந்த பணக்காரனுக்கு கொடுத்தது நரக தண்டனை. எரியக்கூடிய நெருப்பிலே வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தண்டனையை ஆண்டவர் பணக்காரனுக்கு கொடுக்கின்றார். பணக்காரன் தவறு செய்வதில்லை. பணக்காரன் ஏழை ஆசிரியரை விரட்டி விடவும் இல்லை. அப்படி என்றால் ஏன் பணக்காரனுக்கு ஆண்டவர் மரண தண்டனை கொடுக்கின்றார்? ஏன் ஆண்டவர் நரகத்திலே அவர் வேலைக்கின்றார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், பணக்காரனுக்கு மனிதத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. தனது கண்களாலே ஒரு ஏழை மனிதன் பெண்களால் இருக்கின்றான் என்பதற்கு உணவு இல்லை, கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த இறக்க போதும் அந்த பணக்காரனுக்கு இல்லை. தனது முன்னாலே இருந்து கொண்டிருக்கும் கூட அந்த ஏழை மனிதரை கண்டுகொள்ளவில்லை. எனவே பிறரை கண்டுகொள்ளாத மனிதனாக பணக்காரன் இருந்த காரணத்தினால் ஆண்டவர் அவனுக்கு நரகத்திலே தண்டனையை கொடுக்கிறார். நரகத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய கீழே வேகக்கூடிய ஒரு தண்டனையை கொடுப்பதாக இதயத்திலே நாம் வாசிக்கின்றோம். பணக்காரர்கள் அதிகமாக பணம் இருக்கின்ற போது ஒரு பாசம் இருக்காது, அன்பு இருக்காது, உடன் பிறந்தவர்களை கூட கண்டுகொள்ள மாட்டார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய தேவையெல்லாம் அவர்களுக்கு நிறைவடைந்துவிட்டது. நிறைவடைந்துவிட்ட ஒரே காரணத்தினால் அவர்கள் மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. ஒருவருதான் ஆண்டவர் சொல்வது, பணத்தை சேகரிக்காதீர்கள். பணத்தை அதிகமாக சேகரித்து நீங்கள் பேராசைக்காரர்களாக மாறிவிடாதீர்கள் என்பது ஆண்டவர் இது நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது, ஆண்டவர்
இந்த பணத்தை சேகரிக்கக் கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் என்றால் இந்த பணம் மீண்டும் மீண்டுமாக ஆசையை உருவாக்கும். எப்படியாவது வழியில் எந்த வழியிலாவது பணத்தை நாம் சேமிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பேராசையை இந்த செல்வம் உருவாக்கிக் கொண்டே இருக்கும். எனவேதான் ஆண்டவர் ஒழுங்கு பணத்தை மன்னர்களை சேமிக்க வேண்டாம், சேகரிக்க வேண்டாம், சொத்துக்களை எல்லாம் நீங்கள் சேமித்து வைக்க வேண்டாம், அந்தந்த கடலை உங்களுக்கு அந்தந்த போதும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி. கடந்த 1-2 வருடங்களால் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல நிதி நிறுவனங்கள் அதிகமான பணங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு மக்களை திண்டாட விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். பல பெண்கள் தங்களது காலிகளை எல்லாம் அதமான வைத்து காலிகளை விட்டு கூட அந்த நிதி நிறுவனத்திலே போட்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய நகைகள், தங்களது நகைகள் கணவருக்கு தெரியாமல் எல்லா பணத்தையும் போட்டுவிட்டு அப்பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலே இந்த மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் போராசை. அதிகமாக வட்டி கிடைக்கும். ஒரு லட்சம் கொடுத்தால் ஒரு மாதம் 7,000 கிடைக்கும் என்று நினைத்து அதிகமான மக்கள் கோடி கணக்கிலே இந்த பணத்தை போட்டு இப்போது இல்லாமல் திண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த பணம் மீண்டும் மீண்டும் அதிகரிக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் சேர்க்க வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும், பெரிய அளவிலே உயர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பேராசையை மனதிலே உருவாக்கும். இதிலே ஆண்கள் இன்னொரு ஓமையை சொல்லுவார். அறிவற்ற செல்வனுடைய ஓமை. அந்த ஓமையிலே அந்த அறிவற்ற செல்வன் இரவு படுத்து இருக்கின்ற பொழுது அவனுக்கு தோன்றும், என்னுடைய களஞ்சியத்தில் விளம்பக்கூடிய அளவிற்கு என்னிடத்தில் தானியங்கள் இருக்கின்றன, இதில் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் என்ன செய்வேன், களஞ்சியத்தை எல்லாம் பெரிதாக இடித்து கட்டுவேன். பல ஆண்டுகளுக்கு வாழக்கூடிய அளவிற்கு என்னிடத்திலே செல்வங்கள் இருக்கின்றன, என்ன செய்வேன் என்று அவன் தனக்குள்ளே பேசிக் கொள்கின்றான். எனவே மனமே, நீ குடித்து தின்று இன்புற்றது கழிப்பது என்று சொல்லி தனக்குள்ளே பேசிக் கொள்கின்றான். ஆண்டவன் இரவே அவனுக்கு சொல்கிறார், மூடனே, அறிவிலே, எல்லா சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கின்றாயே, எல்லா செல்வங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றாய், இன்று இரவே இவரை உயிரை எடுத்து விடுவேன். உன்னுடைய உயிர் உன்னிடமிருந்து பறிக்கப்படும். அப்படி என்றால் இந்த சொத்துக்களால் உனக்கு எந்த பலனும் கிடையாது, இந்த செல்வங்களால் உனக்கு எந்த பலனும் கிடையாது, இதை நீ வாழ்வதும் கிடையாது, உன்னால் இந்த பணத்தை வைத்து வாழ முடியாது என்று ஆண்டவர் அவங்களாக சொல்லுவார். கிறிஸ்துவ மாற்று சகோதர சகோதரர்களே, என பணத்தை சேகரிப்பது இருந்தாலும் பிறருக்கு கொடுத்து உறவக்கூடிய நல்ல மனம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். பேதுரு அனனியா சப்பரியாவிடம் சொன்னதை போல நீங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கின்றது ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பார். ஒரு சில குடும்பங்களில் என்ன நடக்கும் என்றால், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நோயினாலே பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒருவர் புற்றுநோயாக இருக்கலாம், இல்லை என்றால் அதிகமான துன்பத்தில் பிரச்சனைகளை தரக்கூடிய நோய்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நோய்களால் அவதிப்படக்கூடிய மனிதர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் கூட உதவி செய்ய மாட்டார்கள். காரணம், இவர்கள் கொடுத்தால் திரும்ப வராது. இப்பொழுது நோய்த்திருக்கிறார்கள், இவர்களுக்கு கொடுத்தால் மீண்டும் பணம் எப்படி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான மனநிலை உண்டு. எனக்கு கொடுக்க மாட்டார்கள், அதிகமாக வட்டிக்கு கொடுப்பார்கள். சகோதரன் நல்ல முறையிலே உடல்நலத்தை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இவர்களுக்கு இருக்காது. குடும்பங்களில் மற்றவர்கள் திருமணம் நடத்த முடியாமல் கடன் வாங்குவதற்காக சொல்வார்கள். பலரும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். காரணம், அவர்களால் மீண்டும் நாம் கொடுக்க முடியாது. இது பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். பணத்தை கொடுக்காத மனிதர்களை பற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருபோதும் மற்றவர்கள் கொண்டு கேட்க மாட்டார்கள், தாயத்தை கேட்க மாட்டார்கள். இல்லாத மனிதர்கள் தான் கையெழுதி கேட்பார்கள். உதவி செய், என் மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், என் கணவனை மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டும், என் பிள்ளைகளை பள்ளிகளிலே கல்லூரிகளிலே சேர்த்ததை உதவி செய்ய வருகின்ற பொழுது அதிகமாக தாராளமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உலகத்தில் மனிதர்கள் வாழ்வது குறுகிய காலம். அந்த காலத்திற்குள்ளாக நாம் நல்ல உறவுகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், நல்ல பாக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும்.
அன்போடு வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதிகமாக பணங்கள் வைத்திருப்பார்கள், திடீரென்று எங்கள் உடம்பில் ஒரு வருகிறது, மருத்துவமனைக்கு செல்வார்கள், கண்டுபிடிக்க முடியாது. பல லட்சங்களை எல்லாம் செலவு செய்வார்கள், கண்டுபிடிக்க முடியாது. கடைசியாக அப்படியே இருந்து வருவார்கள். ஒன்றுமில்லை. ஆனால் பணம் மட்டும் செலவழித்து வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்வது, எந்த அளவையால் அழைக்கின்றீர்களோ அந்த அளவு உங்களுக்கு கொடுக்கப்படும். அதிகமாக கொடுக்கின்றவர்கள் அதிகமாக பெற்றுக் கொள்வார்கள். அதிகமாக இரக்கம் காட்டக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இரக்கம் காட்டப்படுவார்கள் என்பது ஆண்டவர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு செய்தி. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் பகிர்ந்து, உறவுகளை எல்லாம் போற்றி, பாசத்தை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமாக நமது குடும்பங்கள் திகழ எதிர்ப்புகளை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆண்டவர் நம் அனைவருக்கும் இரக்க குணத்தை, ஈக குணத்தை, பாசத்தையும் அன்பையும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குணத்தை நமக்கு தர வேண்டும் என்று செவிப்போம். இறையேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மனிதன் எழுந்து நின்று இறை மன்றத்துக்கு செல்லுபடுவோம். பொது நலனில், பிறர் நலனில் இறைவனை காண வேண்டி நம்முடைய வேண்டுதல்களை இப்போது இறைவனிடம் சமர்ப்பிப்போம். உம்மிடம் வேண்டுகிறோம். உன்னதமான
இறைவா, எம் பங்கு சமூகத்தின் அயராத பங்களிப்பினால் வானோக்கி எழும் உன் தூய இல்லத்தின் பணிகளுக்காக புண்ணியம் வேண்டுகின்றோம். எம் பங்கின் புதிய ஆலய கட்டுமான பணிகள் உமது அருட்கொடையால் அன்று மக்களின் கருணையால் விரைவாய் நிறைவாய் நடைபெற வேண்டுமென இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட விண்ணப்பங்களே சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, பாதுகாவலரான இதராயப்பர் சின்னப்பர் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உன் பிள்ளைகளை நீதானே நிறைவாக கண்முன் வரணும். இப்பிள்ளைகள் நோயினால் துன்பப்படுகின்ற ஒவ்வொரு தருணத்திலும், வறுமையினால் வாடுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், பணமில்லாமல் ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உமது அன்பும் இரக்கமும் நிறைந்து இருப்பதாக. இவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை சூழ்நிலைகளில் நீதாமே உண்மையான கடவுள் என்பதை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவருடைய வாழ்வு என்றும் உண்மையுள்ள வாழ்வாக நீர் மாற்றுகிறாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நான் தரமாட்டேன்ப்பா, இங்க என்ன இதாயிடும் வேணா தரேன். இல்ல
அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் அன்பும் இரக்கமும் நம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் ஏற்பட வேண்டி கேட்டுள்ள திருப்படியானது தந்தையாம் இறைவனுக்கு எதிர்பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. மகத்துவமிக்க இறைவா, அப்போஸ்தலர்களான பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை காணிக்கைகளை உம்மிடத்திற்கு எங்களுடைய வலுவின்மையை நோக்கும் போது நாங்கள் உமது இரக்கத்தின் ஆழ்த்திக் கொள்ளும் எங்களுக்கு சின்னமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓபன் ஆகும் இந்த இது இப்போ ஆபீஸ் ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நன்றி பாடுவோம். அவரு நல்லா தெரியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி அப்போஸ்தலர்களான மக்களிடையே தொடக்க திருச்சபையை ஏற்படுத்தினார். சின்னப்பரோ அந்த விசுவாசத்தை ஒய்ந்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட வேண்டிய புறையினத்தாருக்கு போதகரான இவ்வாறு பல்வேறு திட்டப்படி கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய இவர்கள் ஒன்றாக வெற்றிவாகை கூடி உலகமெங்கும் சரி நிகர் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை போற்றி புகழ் முடியின்றி பாடுவதாக. Yeah.
வானக தந்தையே நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுந்தே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் முடித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றும் மறையும் வரை உலகெங்கும் ஒரு திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் ஒரு திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாய் செல்ல வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மார்க்கமாகவும் அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். அவர் பாடுபட மனமும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாரும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாலை பொருள். திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளில் இயப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணப்பத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவரை மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ளபடியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வழியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் உரை உடலும் உரை மனமும் உள்ளவராக விளங்க செய்கிறார். இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாக புனித மிக்க கன்னிமரியார், அவர் அன்பு கணவர் யோசேப்பு, உங்களுடைய புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர்கள், எங்களது பங்கினுடைய பாதுகாவலர்களான புனித ராயப்பன் மற்றும் புனித சின்ன புறவு, நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இப்பொழுது உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலை உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம்.
இவ்வுலகில் பயணம் செய்கின்ற உடைய திருச்சபை உமது அடியாராகிய எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பீட்டர் ரெமிஜிஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் எங்கள் பெற்றோர்களையும் உமக்கு வந்தவராக விலகிவிட்டு சென்ற அனைவரும் அந்த அரசின் தயவுடனே சொல்லணும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து வையுங்கள் என்று கூறி நம்மோடு இயேசு கிறிஸ்துவை தந்தையன் அழைத்து ஜெபிப்போமாக. உம்முடைய நாமம் வர்த்திக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விரைவிலாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பவாள் எம்மை பராது இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் சீடர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராம் உமது திருச்சபை விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் சமாதானம் உங்கள் மேல் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இரக்க சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை நல்லோர் மேலும் தீயோர் மழை பொழிய செய்கின்ற இறைமகன். இவருடைய திருவிருந்து கழக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
திருமேனக்குறிச்சி பங்கில் ஆன்மீகத்திலும் பங்கின் வளர்ச்சியிலும் மிகுந்த அக்கறையோடு பணிபுரிந்து வரும் அருள்பணி குமார் மோசஸ் அவர்களே, இன்றையும் பங்கு குடும்ப விழாவில் திருப்பலிக்கு தலைமையேற்று ஜெபித்து இறையாசிர் பெற்று தந்தீர்கள். சரல் பங்கு மக்கள் சார்பாக இறை வந்த நன்றிகள். ராதாசமங்கலம் துறை உதவி பங்கு தந்தை அருள்பணி அம்பரோஸ் அவர்களே, துடிப்புடன் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து குறிப்பாக இளைஞர் இயக்கத்தை திறம்பட நடத்தி வருபவரே, எம் குடும்ப விழாவில் கலந்து கொண்டு பணத்தை அதிகமாக சேமிக்காமல் மனித மாண்பை, அன்பை, உறவை சேமிக்க அருளுரை வழங்கினீர்கள். சரல் மக்கள் சார்பாக நன்றிகள்.
நம்முடைய பங்கின் 7வது நாள் திருவிழா இன்றைய நாளை சிறப்பித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நாம் நன்றிக்கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நம்முடைய பங்கிற்கு வந்து திருப்பலை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடியவர்கள் அருள்பணி குமார் மோசஸ் அவர்கள், பங்கு பணியாளர் திருநயினார் குறிச்சி. நம்முடைய மறை மாவட்டம் அவருக்கு புதியது. ஆனால் வந்த தொடக்கத்திலிருந்தே இந்த பகுதி, இந்த மண்டலம், இந்த மக்களோடு, அதோடு சேர்த்து குறிப்பாக இங்கு பணி செய்கின்ற இந்த மண்டல குருக்களோடு ஒரு அழகான ஆத்மீகமான நட்புறவை கொண்டிருக்கக்கூடியவர் என்று நான் கேள்விப்படுகின்றேன். நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை கிங்ஸ்லி அவர்கள் இவரை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். காட்டுவிளை பங்கு தந்தை அவர்களும் இவரை பற்றி நன்றாக சொல்லியிருக்கிறார்கள். உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, உறவு கொள்ளக்கூடிய மனநிலை ஆகியவற்றால் தன்னுடைய ஆளுமையை நிலை நிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே அந்த மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தந்தை அருள் குமார் மோசஸ் அவர்களுக்கு நம் எல்லோருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்றைக்கு திருப்பலி மறையுரையாற்றியவர்கள் அருள் தந்தை அம்ப்ரோஸ் அவர்கள். மெர்லின் அம்ப்ரோஸ் என்பவர் ஒருவர் வரவேண்டி இருந்தது. அவர் மருத்துவமனையில் இருந்த இதுவரைக்கும் வெளியே வரவே இல்லை. எனவே ஏதாவது ஒரு அம்ப்ரோஸ் நமக்கு வேண்டும் என்று அன்புக்குரியவர்களே, எனவே ராஜாக்கமங்கலம் துறை பங்கினுடைய இணை பங்கு பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல, நான் ஏற்கனவே நம்முடைய அந்த 19ஆம் தேதி சிறு சேமிப்பு ஆண்டு விழாவிலே இவரைத்தான் நான் அழைத்திருந்தேன். இப்பொழுதும் நிச்சயமாக அவரை ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த திருவிழாவிலே நான் அவரை அழைக்கவில்லை. ஆனால் அவருக்கு கண்டிப்பாக இந்த திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்திருக்கிறது. கடவுளுடைய அந்த ஒரு நிலையை பார்த்தீர்களா? இவர் நான் கடிப்பட்டணத்திலே பங்கு பணியாற்றிய பொழுது என்னோடு ஒரு வருடம் என்னோடு அருள் சகோதரராக, செமினேரியன் பிரதர் என்று சொல்வார்கள் அல்லவா, அருள் சகோதரராக என்னோடு பணியாற்றியவர். ஒரு 11 மாதம் என்னோடு இருந்தவர். மே மாதம் விடுமுறைக்கு சென்றுவிட்டார். ஜூன் மாதம் மீண்டும் குடும்பத்திற்கு தியாலஜி இறையில் படிப்பதற்காக சென்றுவிட்டார். அப்பொழுதே இவரை பற்றி மிக நன்றாக தெரியும். என்னுடைய மொழி, நடை, உடை, பாவனை, நான் என்ன விரும்புகிறேன், என்ன சிந்திக்கிறேன், ஒரு வருடம் என்னோடு இருந்து தெளிவாக அறிந்தவர். எனவேதான் அவர் சொன்னார், சரலுக்கு வேண்டாமா, உதவி பங்கு தந்தை வேண்டாமா என்று. ஏன் என்று கேட்டேன். 1000 கேளுங்கள், நான் உதவுகிறேன். உண்மையிலே எனக்கும் ஆசைதான். ஆனால் நான் இங்கு வருவதற்கு முன்பாக அவைகளை தீர்மானிக்க என்னால் முடியாது. உதவி பங்கு தந்தை என்றால் அதுக்கு இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ் உண்டு. எனவே என்னோடு மிக மிக அருமையாக ஒத்துப்போகக்கூடிய ஒரு நல்ல தந்தை அவர்கள். அவருடைய உறவுக்கு, பாசத்திற்கு, இன்றைக்கு அவர் சொன்ன கருத்துக்களுக்கு நாம் இன்றைக்குமே நன்றிக்கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். நான் குறிப்பாக அவருக்கு நன்றிக்கடன் உள்ளவராக இருக்கின்றேன். அவர் என்னோடு பணி செய்த காலத்திலே கடிப்பட்டணத்தில் எக்கச்சக்கமான புதிய 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 செயல்கள் நிறைய செய்தோம். எனவேதான் அவர் அங்கு கற்றுக்கொண்டதை பூந்தமல்லி சென்னை குருத்துவ கல்லூரியிலே தியாலஜி வகுப்புக்கு சென்ற பிறகு அவர் அங்கு மறைக்கல்வி வகுப்பு கற்றுக் கொடுப்பதற்காக கிராமங்களுக்கு செல்வார். அந்த கிராமங்களிலே கடிப்பட்டணத்தில் கற்றுக்கொண்டதை அங்கு ஒவ்வொன்றாக அவர் செயற்படுத்தினார். அப்பொழுது அங்கிருந்து குருமட மாணவர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வார்கள். அப்ரோஸ் நீங்க கெடுத்துட்டீங்க அப்படின்னு. ஏனென்றால் இங்கு இருக்க வழியில் எக்கச்சக்கமான பணி 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 என்று. எனவே அப்படி பார்ப்பதை கற்று இன்னொருடத்தில் செயல்படுத்தக்கூடிய நல்ல ஆர்வம் உள்ள ஒரு நல்ல தந்தைக்கு நம் எல்லோருடைய சார்பாக மறந்திருந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.
இன்றைய நாளை சிறப்பித்தவர்கள் குழந்தை இயேசு அன்பியம் மரியாயின் சேனை மஸ்கட் வாழ் சரல் இறை மக்கள். இன்றைக்கு பெரிய கூட்டமே இருக்கிறது. வர ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை பல நிலைகளிலிருந்து, ஒன்று அன்பியம், ஒன்று மரியாயின் சேனை, இன்னொன்று மஸ்கட் வாழ் சரல் நிலை மக்கள், பல நிலைகளில் இருந்தாலும் உங்களுக்குள்ளாக இருந்த அந்த கோஆர்டினேஷன், அந்த ஒருங்கிணைப்பும் போற்றப்பட வேண்டியது, பாராட்டப்பட வேண்டியது. அதை இன்றைக்கு இந்த திருப்பலியிலே நாம் கண்டுணர்ந்தோம். திருப்பலிக்கு முன்பாக எல்லா நாற்காலிகளும் வரிசையாக போடப்பட்டிருந்தன. காரணம், நீங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக. எனவே அன்புக்குரியவர்களை வாசித்து அளித்ததற்கும் பீட அலங்காரங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய இந்த அமைப்பு சார்பாக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மேலாண் விருதுக்கு நம் எல்லோருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து திருப்பலி முடிந்த பிறகு பொதுக்கூட்டம், அதோடு சேர்த்து கலை நிகழ்ச்சிகள், மஸ்கட் வாழ் சரல் இறை மக்கள் சார்பாக இங்கு பொதுக்கூட்டம், கலை நிகழ்ச்சிகள், பரிசுகள் என்று நிறைய விஷயங்கள் நடைபெறுகின்றன. அதோடு சேர்த்து இன்றைக்கு ஒரு சமபந்தி விருந்தும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே திருப்பலி முடிந்தது, நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற தேவை இல்லை. ஒருவேளை அந்த பொதுக்கூட்டம், கலை நிகழ்ச்சி கொஞ்சம் நீண்டு போய்விட்டது என்றால் காலை 6 மணிக்கு திருப்பலியும் முடித்துவிட்டு போய்விடலாம். பார்த்தவர்களே, அந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் அத்தனை பேரும் தயவுசெய்து கலந்து பங்கெடுத்து மகிழ்ச்சியோடு இருக்க வாழ அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்திலே மரங்கள் கொடுக்கின்றோம். நிறைய மரங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு அன்பியத்திலிருந்து மட்டும்தான் இந்த லிஸ்ட் கொடுத்தார்கள். அன்பியம் 3 மற்றவர்கள் கொடுக்கவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை. அந்த மரங்கள் செஞ்சந்தன மரம், சிவப்பு சந்தன மரம், அதோடு சேர்த்து புங்கை மரம், அடுத்தது மகாகனி மரம். ஒவ்வொரு வீட்டிலும் ஏறக்குறைய இந்த 3 மரங்களில் ஏதாவது ஒன்று, குறிப்பாக சிவப்பு சந்தன மரம் உங்களுடைய பகுதிகளில் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதனை கண்மணி போல வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், நம்மிலே யாருக்கும் ரேடியேஷன், கதிர்வீச்சு காரணமாக புற்றுநோய் வந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த ஆதகம் எனக்கு என்றைக்குமே உண்டு. நம்மால் முடிந்த தடுப்பு முறைகளை நாம் செய்வோம். அதற்கு மேல் என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அதையும் நீங்கள் வாங்கிக் கொண்டு செல்லுங்கள். அடுத்த நவம்பர் 2ஆம் தேதி உங்களுக்கு மரங்கள் கொடுப்பேன். அது எதற்காக என்றால், இப்பொழுது சொல்லிவிடுகிறேன். நம்முடைய வீட்டிலிருந்து இறந்திருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், அவர்களை நினைத்து நீங்கள் வீட்டிலே அன்றைக்கு ஒரு மரம் நட்டு அதற்கு பிறகு திருப்பலிக்கு வர வேண்டும். அப்போதான் நீங்கள் அந்த மரத்தை பத்திரமாக பேணி பாதுகாத்து அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய பெற்றோரும் சகோதர சகோதரிகள், நம்மை விட்டு பிரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் கணவர் மனைவி என்று நினைவுக்கு வர வேண்டும். எனவே இன்றைக்கு கொஞ்சம் மரம் நிறைய இருக்கிறது. ஸ்டேஜில் வைத்து ஒரு 10-15 மரம் ஒரு அடையாளமாக கொடுப்பார்கள். நாளையிலிருந்து நீங்கள் மேடைக்கு முன்புறம் இருந்து அந்த மரங்களை கேட்காமலும் எடுத்துக்கொண்டு செல்லலாம். வெளியில் தான் இருக்கிறது. எனவே நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து வேறு எதிர்ப்பும் செய்ய மாட்டீர்கள். அதனால் தான் சொன்னேன், நல்ல உபயோகத்திற்கு பயன்படுத்துங்கள் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒரு கருத்தை மக்களுக்கு ஆழப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மஸ்கட் வாழ் சரல் இறை மக்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். நேற்றைய காணிக்கை 11,760 ரூபாய். அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள், நன்றிகள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த முதல் 2 இடங்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற என்று சொல்லியிருந்தோம். மொத்தம் 3 பேர் வந்திருக்கிறீர்கள். 10ஆம் வகுப்பிலே இதுவரைக்கும் வந்த மதிப்பெண்கள் விவரங்களை சொல்லிவிடுகிறேன். இதை விட அதிகமான மதிப்பெண்கள் இருந்தால் நம்முடைய பள்ளி இருந்தால் என்னிடம் கொண்டு வரலாம் என்பதற்காக 479, 478. அடுத்து 12ஆம் வகுப்பிலே ஒரே ஒரு மதிப்பெண் தான் வந்திருக்கிறது. அந்த மதிப்பெண்ணை சொல்லிவிடுகிறேன், 1097. இதை விட கூடுதலாகவும் அதற்கு அடுத்ததாகவும் இருந்தால் தயவு செய்து இந்த ஒரு மார்க் ஒன்று கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை அன்பியம் 9, 10 மந்திரிக்கப்படுகின்றது. மாலையில் மந்திரிக்கப்படும்.
நாளை காலை திருப்பலி முடிந்ததும் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கே வர முடியாத வயோதிகர்கள், நோயாளிகள் அத்தனை பேருக்கும் திவ்ய நற்கருணை வழங்கப்படும். ஏற்கனவே லிஸ்ட் எடுத்தாச்சு. எனவே தயவுசெய்து உங்களுடைய இல்லங்களுக்கு கண்டிப்பாக நான் திவ்ய நற்கருணை வழங்குவேன். நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை திருப்பலி முடிந்ததும் திருமுழுக்கு வழங்கப்படும். நாளை இதுபோன்று மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து திருப்பலி மறைவுரைகள் நடைபெறும். அனைவருக்கும் நன்றி. இறுதி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. அனைத்தையும் அமைத்தாலும் இறைவா, இத்திருவருள் சாதனத்தால் நிறைவு பெற்ற நாளும் மகிழ்ந்து உம்மை புகழ்கின்றோம். ஒரே திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாங்கள் அத்திருச்சபையின் மீது அன்பும் பற்றுதலும் உடையவர்களாக இருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் சீதாசுடன் பரிசுத்தாவிகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர்களான புனிதரான சின்னப்பர் பரிவும் இறக்கும் சென்று வாழும் திருப்பலி நிறைவேறிற்று. Right.
ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனிதராய பிரசன்னத்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். அன்புக்குரியவர்களே, நாளைக்கு வரி செலுத்த வேண்டிய அன்பியங்கள் 9, 10, 11. அந்த வயரை மட்டும் சுத்திட்டு வா. வீடியோ வரட்டு.
வேற காட்சியா போலாம்